அன்பானவர்களே, அற்புதமான இந்திய தேசத்தினுடைய சுதந்திர நாளிலே உங்களை வாழ்த்துகின்றேன். இந்தியா சுதந்திரம் பெற்று இது 78வது சுதந்திர தினத்தை கொண்டாடுகிறது. நாமும் சேர்ந்து கொண்டாடுவோம். இந்தியர்கள் என்பதில் பெருமிதம் கொள்வோம். இந்தியாவை இயேசு ஆசீர்வதிப்பாராக. இந்த பூமியில் இந்தியர்களாய் பிறந்தது ஒரு பெருமை. கிறிஸ்தவர்களாய் வாழ்கிற நாம் இந்தியாவிற்கு பெருமை சேர்ப்போம். கிறிஸ்துவை சுமக்கிற நாம், கிறிஸ்துவின் பிள்ளைகளாக வாழ விரும்பிக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் இந்த தேசத்திற்கு மரியாதை கொடுப்போம். இயேசு சுவாமி இந்தியாவை மிகவும் 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 நேசிக்கிறார். இந்தியர்கள் இயேசுவால் ஆசீர்வதிக்கப்படுகிறவர்கள். ஆமென். இந்திய தேசம் உலகத்திற்கே ஒரு ஆசீர்வாதமான தேசமாய் ஆண்டவர் மாற்றுவார். பைபிள் சொல்லுகிறது, கர்த்தருடைய ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. 2 கொரிந்தியர் 3:17 நாம் வாசிக்க முடியும். கர்த்தருடைய ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. ஆமென். Now the Lord is that Spirit, and where the Spirit of the Lord is, there is liberty. கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. அன்பானவர்களே, இந்த பூமியிலே விடுதலையை கொண்டாடுகிற நாம் கர்த்தரே ஆவியானவர் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். காரணம், கர்த்தருடைய ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, எப்படி நம்முடைய தேசம் ஒரு காலகட்டத்தில் ஆங்கிலேயர்களுக்கு அடிமைப்பட்டு கிடந்ததோ, அதிலிருந்து எப்படி நமக்கு விடுதலை நம்முடைய தலைவர்கள் பெற்றுக் கொடுத்தார்களோ, அதே போல நம்முடைய வாழ்வும் சத்ருவானவனுக்கு அடிமைப்பட்டு கிடந்தது. ஆண்டவர் நம் வாழ்வை அற்புதமாய் சிலுவையின் மரணத்தின் மூலமாய் நமக்கு ஜெயமாய் விடுதலையாய் மாற்றி கொடுத்திருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் ஆகவே அழகாய் நமக்கு எழுதி வைத்திருக்கிறார். கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு. அன்பானவர்களே, தேசத்திற்கு விடுதலை கிடைத்த இந்த தருணத்தில் கொண்டாடுகிற நாம் நம்முடைய சொந்த வாழ்விலும் விடுதலை பெறுவோம், ஜெயம் பெறுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென்.